ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு போயம் வீடியோ. ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு போயம் அப்லோட் பண்ணியிருந்தோம். இது செகண்ட் போயம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் போயம் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் போயட்டிக் டிவைசஸ், மீனிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிரம்பிள் ஃபேமிலி. ஆக்சுவலாக த கிரம்பிள் ஃபேமிலி இந்த போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசி மோன்டோகெமரி அப்படிங்கிறவங்க தான் இந்த போயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த போயத்தோட ஸ்பெஷல், அந்த கிரம்பிள் அப்படின்னா என்னென்னா புலம்பிகிட்டே இருப்பாங்கல்லப்பா சிலர். நல்லது நடந்தாலும் புலம்புவாங்க, கெட்டது நடந்தாலும் புலம்புவாங்க. அந்த மீனிங்கில் தான் வரும். கிரம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புலம்பிகிட்டே இருக்குது, எதையாவது ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது, அதுதான் சரியா. ஆக்சுவலாக நமக்கு போயம் வந்து எல்லா போயமே பாசிட்டிவ் மேனர்ஸோடு தான் இருக்கும். பட் இந்த போயம் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். வாங்க போயத்துக்குள்ளே போயிடலாம். தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். இந்த மாதிரியான ஃபேமிலியை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. தே லிவ் இட்ஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அதாவது அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன பேர், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் தான். இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் டிசைட். அதாவது அவங்க எதுலேயுமே என்ன பண்ண முடியாது, இப்போ அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. இதில் டிஸ்கண்டன்ட் அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. நீங்கள் என்ன நடந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. தே க்ரோல் அட் தட் அண்ட் தே க்ரோல் அட் திஸ். வாட் எவர் கம்ஸ் தெர் இஸ் சம்திங் ஏ மிஸ். அதாவது என்ன அப்படின்னா தே க்ரோல் அட் திஸ். அதாவது இதில் க்ரோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி. அவங்க என்ன அவங்க லைஃப்பில் வந்தாலும் சரி, அவங்க எதை மிஸ் பண்ணாலும் சரி, அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் கம்பிள், தே ஆர் நவுன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அது வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இல்லை கீழ் இடத்துல இருக்கிறவங்கலாம் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரம்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். த வெதர் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர் அலைக் திஸ் கோல்ட். அதாவது மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மழை பெய்யுதுன்னு சொல்லி திட்டுவாங்களாம். வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வெயில் அடிக்குதுன்னு சொல்லி திட்டுவாங்களாம். வெயில் அது வந்து சீசன் நடக்கும், அதை வந்து என்ஜாய் பண்ணணும். மழை காலத்தில் மழை பெஞ்சது அப்படின்னா அழகாக ஒரு இளையராஜா சாங்கை பாட்டு கேட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்டாக காஃபியோ ஒரு அம்மா கையால் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்மளாம் அப்படி யோசிப்போம். ஒரு சிலர் இருக்காங்க லைட்டாக துறை எப்போ பாரு நான் சின்ன மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளவங்களை பற்றி தான் அவர் சொல்கிறாரு சரியா. த வெதர் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர் அலைக் திஸ் கோல்ட். Nothing goes right with the folks you meet down that glooming complaining street. இங்கே ஃபோக்ஸுங்கிறது பீப்புள், மக்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். Nothing goes right with folks you meet down on that gloomy complaining street. அதாவது அவங்க எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மழை பெஞ்சாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வெயில் அடித்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு டிப்ரெஸிங் ஸ்டேட், ஒரு ஃபைட்டிங் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. இதில் க்ளூமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிப்ரெஸிங் ஆர் ஃபைட்டிங்னு சொல்லுவோம். எப்போவுமே வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே இருப்பாங்க சரியா. அடுத்து பாருங்கள், they growl at the rain and they growl at the sun. In fact their growling is never done. அதாவது அவங்க மலை மேலேயும் கோவப்படுவாங்க, சூரியன் மேலேயும் கோவப்படுவாங்க. அந்த கோவத்தை பார்த்தா நமக்கு வந்து எப்படி தான் இருக்கும்னா வித்தியாசமாக தான் இருக்கும். அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் them there isn't a doubt. ஒருவேளை வந்து அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிளைமேட்டு, அவங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் நமக்கு இப்படி கிடைச்சதுன்னு டவுட் போடுவாங்களாம். they had growth, they had nothing to grumble about. But the queerest thing is that not one of the same can be brought to acknowledge his family name. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறி ஒரு பொருள் அவங்க நினைக்கிற மாதிரியே எல்லாருக்குமே ஒரு விஷயம் இப்படி வேணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பவும் ஏன் நமக்கு இதில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ, ஏன் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இருப்பாங்களாம். பட் த குவேரஸ்ட் திங், இதில் என்னென்னா அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா குவேரஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சஸ்ட் இல்லைன்னா ரொம்ப புதுசாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். தட் இஸ் தட் none of the same can be brought to acknowledge his family name. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி நேமில் வந்து கேன் பி brought to acknowledge his family name. இது வந்து எப்படின்னா
அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு தான் அந்த வியாதி இருந்திருக்கும், அது எல்லாருக்குமே பரவிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஃபார் நெவர் எ கிரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹீ இஸ் கனெக்டட் வித் இட் ஆல் யூ சி. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தங்க இப்படி இருந்தாங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே என்ன பண்ணிடும், போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. த worst திங் இஸ் தட் இஃப் anyone stays among them too long he will learn their ways. அதாவது அந்த பழமொழிலாம் சொல்லுவாங்கள்ல, உன் நண்பன் யார் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இவங்க கூட யாராவது சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகிடுமா, கற்றுக்குவாங்களாம். அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் ஹி வாஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். இப்போ இந்த மாதிரி குழப்பமான கேரக்டர்ஸ் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா அவங்களும் எப்படியே மாறிடுவாங்களாம். And so it were wisest to keep our feet from wandering into complaining street. நமக்கு பெட்டர் என்ன அப்படின்னா அவங்க இருக்கிற இட பக்கமே போகாமல் இருக்கிறது. வேண்டரிங் அப்படின்னா அலைகிறது. And never to grow whatever we do last we mistaken for grumblers too. நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்களோட சேர்ந்தாலோ அவங்க இருக்கிற இடத்துக்கு போனாலோ நம்மளும் எப்படி ஆகிடுவோம், அப்படியே ஆகிடுவோம். Let us learn to walk with smile and song no matter if things do something go wrong. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம அவங்கள மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் நம்ம ஸ்மைல் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு, இது அப்படி இல்லை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போகணும். லைஃப்னாலே என்னது, ஒரு நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும், கெட்டது நடந்தால் நல்லது நடக்கும். இதுதான் கர்மா. நாட் ஓன்லி ஃபார் அஸ், எல்லாருக்குமே. ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன நடக்கும்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்கும். ஒருத்தவங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நம்ம வந்து எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. நம்ம ஜாலியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனே இருக்குன்னு சொல்கிறாரு. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்திங் கோ ராங். இப்போ ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு நடந்தாலும் நம்ம தப்பு நடந்ததை பற்றியே என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த தப்பை சரி பண்ணிவிட்டு அடுத்த மூவ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டு தானே? இப்போது யாருமே இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் கிடையாது. கரெக்டு தானே? இந்த உலகத்தில் நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நமக்கு சுற்றி இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம லைஃப்பில் மிஸ்டேக்ஸ்லாம் வரும். இன்னொன்று, சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஓரலாக கேட்குறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டோன்னா நம்ம அது வந்து நம்ம லைஃப்பில் மறக்கவே மாட்டோம். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது தப்பு நடந்துச்சுனாலும் நம்ம அதை பற்றி என்ன பண்ண வேணாம், கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிட்டுலாம் இருக்க வேணாம். அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹையர் ஹம்பிள் வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். என்ன நடந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட கூட மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, ஜாயின் பண்ணிடக்கூடாது, அவங்கள மாதிரி ஆகிடக்கூடாது. என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே மூவ் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக இந்த கிரம்பிள் ஃபேமிலி போயமா எழுதுனவங்க யார் அப்படின்னா LM மோண்டோகெம்ரி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஒரு கெனடியன். சரியா? இவங்க ஒரு கெனடியன் ஆதர், பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் சீரீஸ் நாவல்ஸ் ஆஃப் பிகினிங் இன் 1918 வித் ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். அதாவது 1908 ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ்னு ஒரு நாவல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. மோண்டோகெமி went on to publish 20 novels as well as 530 stories, 500 poems and 30 essays. 20 novels எழுதியிருக்காங்க, 530 short stories, 500 poems and 30 essays, and prolific writer. Montgomery published over 100 stories between 1897 and 1907. அதாவது இந்த 2 வருஷத்துக்கு, அந்த 2 காலகட்டத்துக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 1897க்கும் 1907க்கும் இடைப்பட்ட காலத்தில் 100 ஸ்டோரிஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. சரியா? இவங்களை பற்றி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போ மீனிங்ஸ் போயிடலாம். டிஸ்கண்டென்ட் அப்படின்னா என்ன சொன்னேன், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொன்னேன்ல, அதுதான். மிஸ் அப்படின்னா நாட் குவைட் ரைட். அது க்ரௌல் அப்படிங்கிறது என்னென்னா, க்ரௌலுங்கிறது ஆங்க்ரிப்பா. க்ரௌலுங்கிறது ஆங்க்ரி. க்ரௌல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி, புலம்புறது, முறைக்கிறது எல்லாமே வரும். அடுத்து கிரம்பிள், ஏ கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் ஏ பேட் டெம்பர் வே. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்குது, வே ஆஃப் டெல்லிங் இருக்குது. பட் இவங்க வந்து ரொம்ப பேடாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நரேட் பண்ணுவாங்க. க்ளூமி அப்படிங்கிறது சேட் ஆர் ஹாப்பி ஆர் டிப்ரெஸிங். அடுத்து க்யூரியஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆர் அன்யூஷுவல். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அன்யூஷுவலாக இருக்கும். அக்னாலஜ்ங்கிறது அக்செப்ட் ஆர் அட்மிட் த எக்ஸிஸ்டாஸ் ட்ரூத் ஆஃப். அடுத்து டெரிபிள்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ். வேண்ட்ரிங்கிறது வாக்கிங் ஆர் மூவிங் இன் ஏ லெசர்லி ஆர் எம்லெஸ் வே. சரியா? அடுத்து இந்த போயத்தில் இருக்கக்கூடிய பொயட்டிக் டிவைஸ். ஏற்கனவே பொயட்டிக் டிவைஸ் வந்து கொஞ்சம் நமக்கு தனியாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். தனியாக கண்டிப்பாக கொடுப்போம், பட் அந்த போயத்தை முடிச்சுட்டு கொடுப்போம். சரியா? அந்த போயம் டீச் பண்ணும்போதே அதில் இருக்க பொயட்டிக் டிவைஸ் வந்து கண்டிப்பாக டீச் பண்ணிடுவேன்.
அதுக்கப்புறம் நமக்கு தனியாக ஒரு பொயட்டிக் டிவைஸ் கொடுப்போம். சரியா? அனஃபோரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அனஃபோரா இஸ் த டெக்னிக் வேர் செவரல் ஃப்ரைசஸ் பிகின் வித் த சேம் வேர்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ். அதாவது அனஃபோராங்கிறது ஒரு வேர்டு, ஒரு லைனில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும், அந்த பர்டிகுலர் வேர்டு அந்த லைனில் திருப்பியும் வர்றதுக்கு பேர் தான் அனஃபோரா. ரிப்பீட்டட் ஃப்ரைசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எபித்தட்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறத வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக கிராமரில் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறத தான் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். எபித்தட்டும் அப்படி தான், நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடிய ஃப்ரைசஸ் பேர் தான் என்ன பேர் அப்படின்னா எபித்தட். அதாவது எபித்தட் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொயட்டிக் டிவைஸில் நவுனை என்ஹான்ஸ் பண்ணி சொல்லிச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபித்தட்னு சொல்லுவோம். பாருங்கள், இதில் க்ரம்பிள் ஃபேமிலி அண்ட் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்தட். சரியா? இன்னொரு தடவை சொல்கிறேன்ப்பா. அதாவது அனஃபோரா அப்படிங்கிறது ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரைஸோ ஸ்டார்டிங்கில் அந்த லைனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து அந்த லைனில் திருப்பியும் அதே வேர்டோ ஃப்ரைஸோ ரிப்பீட் ஆகும், அதுதான் என்ன சொல்லுவோம் அந்த ஃப்ரைஸு. இங்கே பாருங்கள், இங்கே தே க்ரோல் அட் த அப்படிங்கிற வேர்டு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கா, அப்போ ரிப்பீட்டேஷனா மேம் அப்படின்னு கேட்டால் ரிப்பீட்டேஷன் கிடையாது, ஏன்னா இது ஃப்ரைஸ். தே க்ரோல் அட் த. அப்போது அனஃபோரா இஸ் எ டெக்னிக் வேர் செவரல் ஃப்ரைசஸ் பிகின் வித் த சேம் வேர்ட் ஆர் வேர்ட்ஸ். இதுதான் அனஃபோரா. எபித்தட்டுங்கிறது நவுனை என்ஹான்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய எபித்தட்னு அந்த பொயட்டிக் டிவைஸில் சொல்லுவாங்க. க்ரம்பிள் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, ஸ்ட்ரீட் எப்படிப்பட்ட ஸ்ட்ரீட், அந்த நவுனை என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறது, நவுனுக்கு வந்து கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபித்தட்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது கிராமர் வீடியோ வேணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.